ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே பைபிள் த வேர்ட் ஆஃப் காட் ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கொரிந்து சபையை குறித்தும் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய நிருபங்களை குறித்தும் நாம் அறிந்து கொள்ளலாம். கொரிந்து சபை என்று சொன்னாலே பவுல் எழுதிய 2 நிருபங்கள் நமக்கு ஞாபகத்திற்கு வரும். 1 கொரிந்தியர் மற்றும் 2 கொரிந்தியர். ஆனால் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால், பவுல் கொரிந்து சபைக்கு மொத்தம் 4 நிருபங்களை எழுதினார். இதன் விளக்கங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்னதாக இந்த சபையின் பின்னணியத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பவுல் அத்தேனே பட்டணத்திலே தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றிவிட்டு கொரிந்து பட்டணத்திற்கு வருகிறார். கொரிந்து பட்டணம் அந்நாட்களிலே ஒரு துறைமுக பட்டணம் என்றே கருதப்பட்டது. செல்வம் செழித்தோங்கி இருந்தபடியினாலே அந்த பட்டணத்திலே பாவம் மிகுந்து காணப்பட்டது. ஆண்டவரை அறிந்தோர் யாரும் அங்கே இல்லை. ஆனால் சில யூதர்களும் புறஜாதிகளும் வாழ்ந்து வந்த ஒரு பட்டணம். பவுல் தன்னுடைய வழக்கத்தின்படியே யூதர்களிடத்திலே தன்னுடைய சுவிசேஷ வேலையை அங்கே ஆரம்பிக்கிறார். ஆனால் எப்போதும் போல யூதர்கள் அவருக்கு எதிர்த்து நின்றபடியினால் அவர்களோடு போராட மனதில்லாமல் புறஜாதிகள் மத்தியிலே தன்னுடைய ஊழியத்தை பவுல் தொடர்கிறார். அந்த சூழ்நிலையிலே யூஸ்து என்கிற மனிதன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள பவுலுக்கு அடைக்கலம் கொடுக்கிறான். அவனுடைய வீடு யூதர்களுடைய ஜெப ஆலயத்தின் அருகாமையிலே இருந்தது. அங்கு தங்கியிருந்து பவுல் தன்னுடைய ஊழியத்தை புறஜாதிகள் மத்தியிலே செய்து வந்த நாட்களில் அந்த ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவனும் அவனுடைய வீட்டார் அனைவரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். தேவ ஆவியானவரும் பவுல் அங்கே தங்கியிருந்து ஊழியத்தை தொடரும்படியாக பவுலை பலப்படுத்த அநேக கொரிந்து பட்டணத்து மக்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபையிலே சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். அங்கே கொரிந்து சபை உருவாகிறது. பவுலும் 18 மாதங்கள் அங்கே தங்கியிருந்து அந்த சபையை ஸ்தாபித்து உருவாக்கி பின்னர் தன்னுடைய ஊழியத்து நிமித்தமாக அதற்கு பொறுப்பானவர்களை நியமித்துவிட்டு சீரியா தேசத்திற்கு ஆக்கில்லா மற்றும் பிரிஸ்கில்லாவோடு தன்னுடைய மிஷனரி பிரயாணத்தை தொடர்கிறார். இப்படித்தான் அந்த பவுலுடைய கொரிந்து பட்டணத்திற்கான முதல் பிரயாணத்திலேயே அந்த கொரிந்து சபை உருவானது. இதன் விவரங்களை அப்போஸ்தல நடவடிக்கைகள் 18வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். இதற்கு பிற்பாடு பவுல் தன்னுடைய ஊழியத்தை பிற பட்டணங்களிலே தொடர்கிறார். சில மாதங்களுக்கு பிறகு அந்த கொரிந்து பட்டணத்து சபையின் நிலைமையை குறித்து சில காரியங்களை பவுல் கேள்விப்படுகிறார். குறிப்பாக அந்த சபை மக்கள் முன்னர் போல தேவனுக்கு பயந்து நடவாமல் விபச்சாரக்காரரோடும் வேசிக்காரரோடும் ஐக்கியம் கொண்டிருக்கிறார்கள் போன்ற வேதனை அளிக்கும் காரியங்களை பவுல் கேள்விப்பட்ட போது அந்த சபை மக்களுக்கு அவசர கதியிலே ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அந்த நிருபத்தின் சாராம்சம், நீங்கள் விபச்சாரக்காரரோடும் வேசிக்காரரோடும் ஐக்கியம் கொள்ளாதிருங்கள் என்பதாகும். இந்த விவரத்தை 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 9வது வசனத்திலே பவுலே இப்படி சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 9வது வசனம், விபச்சாரக்காரரோடே கலந்திருக்க கூடாதென்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன் என்று பவுல் சொல்லிவிட்டு ஏன் அப்படி எழுதினார் என்பதற்கான காரணங்களையும் பின்வரும் வசனங்களிலே விளக்குவதை நாம் பார்க்க முடியும். இந்த வசனத்தின் மூலம் நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற 1 கொரிந்தியர் நிருபத்திற்கு முன்னதாகவே பவுல் அவர்களுக்கு ஒரு நிருபத்தை எழுதியிருக்கிறார் என்பது நமக்கு தெளிவாகிறது. இப்படியாக பவுல் எழுதிய முதல் கடிதத்தை வாசித்து அந்த ஜனங்கள் எப்படியும் மனம் திரும்புவார்கள் என்று எண்ணியிருந்த பவுலுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது.
ஏனென்றால் பவுல் இப்போது எபேசு பட்டணத்திலே தங்கியிருக்கிறார். அங்கே கொரிந்து சபை விசுவாசியான குலாலேயாளின் குடும்பத்தார் என்பவர்கள் பவுலை சந்திக்கிறார்கள். அவர்கள் சபையின் நிலைமை இன்னும் மோசமாய் இருப்பதை பவுலுக்கு விவரித்து அங்கே காணப்படுகிற பிரிவினைகள், சண்டைகள், வாக்குவாதங்கள், இன்னும் பாவமான காரியங்களை எல்லாம் பவுலுக்கு எடுத்து கூற பவுலுக்கு மிகுந்த மனவேதனை உண்டாகிறது. அந்த குலாலேயாளின் குடும்பத்தார் மாத்திரமல்ல, வேறு ஒரு 3 மனிதர்களும் அந்த கொரிந்து சபை மக்களிடத்திலிருந்து ஒரு கடிதத்தை பெற்றுக்கொண்டு பவுலை சந்திக்கிறார்கள். அந்த கடிதத்திலே கொரிந்து சபை மக்கள் பல கேள்விகளை பவுலிடத்திலே கேட்டு எழுதி அனுப்புகிறார்கள். அந்த நபர்கள் 16வது அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட ஸ்தேவான், பொர்த்துனாத்து, அகாயு என்பவர்கள் என்று வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இப்படியாக இந்த குலாலேயாளின் குடும்பத்தார் மூலம் பவுல் கேள்விப்பட்ட காரியங்களின் நிமித்தம் வேதனை அடைந்திருப்பதை கொரிந்து சபை மக்களுக்கு தெரியப்படுத்தும் வண்ணமாகவும் அவர்களை எச்சரிக்கும்படியாகவும் 2வது ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அது மட்டுமல்லாமல் அந்த சபை மக்கள் கேட்டிருந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வண்ணமாகவும் இந்த 2வது கடிதத்தை எழுதுகிறார். அதைத்தான் 7வது அதிகாரம் 1வது வசனத்திலே, நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால் என்று பவுல் ஆரம்பித்து அவர்கள் கேட்டிருந்த திருமணத்தை குறித்ததான கேள்விகள், கிருபை வரங்களை குறித்த கேள்விகள், ஆவிக்குரிய வரங்களை குறித்த கேள்விகள், இவை எல்லாவற்றுக்கும் பவுல் பதிலளிப்பதை இந்த நிருபத்திலே நாம் பார்க்க முடியும். ஆகவே பவுல் எழுதிய 2வது கடிதம் நமக்கு 1 கொரிந்தியர் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2வது கடிதத்திலும் பவுல் 2ஆம் விசை அவர்களை சந்திக்க வருவதாகவும் தெரியப்படுத்துகிறார். இந்த விவரங்கள் 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சிலர் நான் உங்களிடத்தில் வருகிறதில்லை என்று எண்ணுகிறார்கள், ஆனால் கர்த்தருக்கு சித்தமானால் நான் சீக்கிரமாய் உங்களிடத்திலே வந்து என்று சொல்லி அநேக காரியங்களை அவர் எழுதுகிறார். இந்த நிருபத்தை எழுதி அனுப்பின பிற்பாடு 2ஆம் முறை பவுல் அந்த கொரிந்து சபை மக்களை சென்று சந்திக்கிறார். அவர்களை அங்கே எச்சரித்திருக்க வேண்டும். தேவனுக்கும் அந்த ஜனங்களுக்கும் பிரயோஜனமாய் இருக்க வேண்டிய சந்திப்பு பவுலுக்கு மிக துக்ககரமாய் முடிந்துவிட்டது. ஏனென்றால் அந்த சபை மக்கள் பவுலுக்கு செவி கொடுக்காமல், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பவுலுக்கே எதிர்த்து நிற்கிறவர்களாய் மாறிப்போனார்கள். அதற்கு மேல் பவுல் அங்கே தங்கியிருக்க மனமில்லாமல் மீண்டும் எபேசு பட்டணத்திற்கு வந்து விடுகிறார். மீண்டும் எபேசு பட்டணத்திற்கு வந்துவிட்டு மிக ஆக்ரோஷமாக, மிக கோபமாக ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அதுதான் அவர் எழுதிய 3வது கடிதம். அந்த கடிதமும் நமக்கு கிடைக்கப் பெறவில்லை. அவர் 2ஆம் முறை அவர்களை சந்தித்ததை குறித்தும் 3ஆம் முறை அவர்களுக்கு ஆக்ரோஷமாக எழுதிய கடிதத்தை குறித்தும் 2 கொரிந்தியர், அதாவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 2 கொரிந்தியர் நிருபத்திலே அவர் தெரிவிப்பதை நாம் வாசிக்க முடியும். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரத்திலே, நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு என்று சொல்லுகிறார். இதன் மூலம் ஏற்கனவே அவர் அவர்களை சென்று சந்தித்தார் என்பது நமக்கு தெளிவாகிறது. அது மட்டுமல்லாமல் 3வது 4வது வசனத்திலே அவர் ஏற்கனவே 3வது முறையாக எழுதியிருந்த கடிதத்தை குறித்து சொல்லுகிறார். நான் உங்களை வேதனைப்படுத்தும்படியாக எழுதவில்லை, உங்களுக்கு பிரயோஜனம் உண்டாயிருக்கும்படியே எழுதினேன் என்று சொல்லி அந்த வசனங்களிலே சொல்லுகிறார். எதை குறித்து சொல்லுகிறார் என்றால், அவர் 3வதாக எழுதின கடிதத்தை குறித்து. இது மட்டுமல்லாமல் இதே 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 8வது வசனத்திலே, ஆதலால் நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தும் என்று எழுதுகிறார். அவர் கோபமாக எழுதிய நிருபம் அந்த சபை மக்களை மிகவும் துக்கப்படுத்தி இருக்கும் என்பதை உணர்ந்த பவுல் இப்படி எழுதுகிறார். 12வது வசனத்திலும் அதே காரியத்தை தெரிவிக்கிறார்.
ஆதலால் நான் உங்களுக்கு அப்படி எழுதியிருந்தும் என்று சொல்லி, அந்த 3வது கடிதம் அவர் மிகவும் கோபமாக கடுமையாக எழுதிய கடிதம், அதுவும் நமக்கு கிடைக்க பெறவில்லை. அந்த கடிதத்தை கொண்டு சென்ற தீத்து அந்த ஜனங்களிடத்திலே பட்சமாய் பேசி ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்து கூறி, மீண்டுமாக தீத்து அங்கே ஊழியம் செய்தது நிமித்தம் அந்த ஜனங்கள் மீண்டும் தேவனிடத்திற்கு உண்மையாய் திரும்பி உண்மையாக ஆண்டவரை ஆராதிக்க தொடங்குகிறார்கள். அதை கேள்விப்பட்ட பவுலுக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகிறது. அதற்கு பிற்பாடு கடைசியாக எழுதப்பட்ட ஒரு கடிதம், 4வது கடிதம், அதுதான் நமக்கு 2 கொரிந்தியர் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 கொரிந்தியரிலே அநேக காரியங்களை அவர் எழுதிவிட்டு கடைசியாக முடிக்கும் போது 13வது அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லுகிறார், இந்த 3ஆம் தரம் நான் உங்களிடத்திற்கு வருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த கொரிந்து சபையை குறித்து நாம் முக்கியமாக அறிந்திருக்க வேண்டிய காரியம், பவுல் 3 முறை கொரிந்து சபையை சந்தித்தார். அவர்களுக்கு 4 கடிதங்களை எழுதினார். அவர் எழுதிய 1வது அவசர கதியில் எழுதப்பட்ட கடிதம் நமக்கு கிடைக்க பெறவில்லை. அவர் 3ஆவதாக எழுதிய மிகவும் ஆக்ரோஷமான கடிதமும் நமக்கு கிடைக்க பெறவில்லை. அவர் எழுதிய 2வது கடிதம் நமக்கு 1 கொரிந்தியர் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் எழுதிய 4வது கடிதம் 2 கொரிந்தியர் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பின்னணியத்தை மனதில் வைத்து இந்த 2 புஸ்தகங்களையும் நீங்கள் வாசிப்பீர்களானால் அநேக காரியங்களை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். வருகிற நாட்களிலே இந்த 1 கொரிந்தியரை குறித்தும் 2 கொரிந்தியரை குறித்தும் விளக்க காணொளிகளை வழக்கமாக நாம் வெளியிட இருக்கிறோம். பார்த்து பயன்பெறுங்கள், பிறருக்கும் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதாகமத்தை குறித்த எங்களுடைய மற்ற காணொளிகளை எங்களது முகநூல் பக்கத்திலும் யூடியூப் சேனலிலும் நீங்கள் காணலாம். பாருங்கள், பிறருக்கும் அறிமுகப்படுத்துங்கள்.